வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நம்ம முதலாம் ஆண்டை இப்படி நம்ம முடிச்சுட்டு 2ஆம் ஆண்டுக்கு காலடி எடுத்து வச்சிட்டோம். 2ஆம் ஆண்டில் 3வது பருவம் தமிழ் பாடவேளை. 2ஆம் ஆண்டு 3ஆம் பருவத்திற்குரிய பாடத்தலைப்பு காப்பியமும் நாடகமும். மறந்துடாதீங்க, பாடத்தலைப்பை காப்பியமும் நாடகமும். சப்ஜெக்ட் கோடு என்னன்னு தெரியும்னு நினைக்கிறேன். 16 LCT 3. ஃபஸ்ட் இயரில் T1 T2 எழுதினோம். இப்போ T3 எழுதுகிறோம் அடுத்த செமஸ்டருக்கு. இந்த 3ஆம் பருவத்திற்கான சப்ஜெக்டில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது, பாடத்தோட தலைப்பு காப்பியமும் நாடகம். இந்த காப்பியத்துக்குள்ளே 5 அலகு இருக்குது. இந்த அலகில் ஒவ்வொரு அலகுலையும் என்னென்ன நூல்கள் இடம்பெற்றுள்ளது என்பதை இந்த வகுப்பில் பார்க்கலாம். அலகு 1ல் சிலப்பதிகாரம். இதுலேருந்து சிலப்பதிகாரத்தில் 30 காதைகள் இருக்குது. அதுலேருந்து அடைக்கல காதை நமது பாடப்பகுதியாக இருக்குது. 2வது நூலாக மணிமேகலையிலேருந்து சிறைக்கோட்டம் அறக்கோட்டம் ஆக்கிய காதை நமது பாடப்பகுதியாக அமைஞ்சிருக்கு. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா 3வது நூலாக சீவகசிந்தாமணி. இதிலிருந்து விமலையர் இளம்பகர்களில் அது நம்ம பாடப்பகுதியாக அமைஞ்சிருக்கு. இது 3 நூல் தான் நம்மளுடைய முதல் அலகில் இடம்பெற்றிருக்கக்கூடிய நூல்கள். அலகு 2ல் பார்த்தீங்கன்னா கம்பராமாயணம், அதிலிருந்து குகப்படலம் நமது பாடப்பகுதியாக இருக்குது. அடுத்தது வெள்ளி பாரதம். இதில் உலூகன் தூது சருக்கம் நமது பாடப்பகுதியாக அமைஞ்சிருக்கு. இது 2 தான் அலகு 2ல் இடம்பெற்றிருக்கு. அலகு 3ல் பார்த்தீங்கன்னா பெரிய புராணம், அதுலேருந்து திருநாளை போவார் நாயனார் புராணம் நமது பாடப்பகுதியாக இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சீரா புராணத்துலேருந்து ஈத்தாங்குலை வரவழைத்த படலம் நமது படப்பகுதி. அடுத்தது பார்த்தீங்கன்னா தேம்பாவணிலேருந்து நீர்வரம் அடைந்த படலம் நமது படப்பகுதியாக இருக்குது. இந்த 3 நூல் அலகு 3ல் இடம்பெறுது. அலகு 4ல் பார்க்கும் பொழுது சாபம் விமோசனம், புரட்சி கவி, ஆப்புத்திறன்னு 3 நாடகம் நம்ம பாடப்பகுதியாக இருக்குது. நாடகம் பல்வேறு நாடகங்கள் இருந்த பொழுதும் கூட நமது பாடப்பகுதியாக சாபம் விமோசனம், புரட்சி கவி, ஆப்புத்திறன்கிற 3 நாடகம் நமது 4வது அலகில் நமக்கு பாடப்பகுதியாக இருக்குது. அலகு 5ல் பார்க்கும் பொழுது இலக்கிய வரலாற்று பகுதியாக பக்தி இலக்கியம், சிற்றிலக்கியம், இரட்டை காப்பியம், காப்பியம், நாடக இலக்கியம். இந்த இலக்கியம்னா எந்த காலத்தில் தோன்றியது, அதன் தோற்றம் என்ன, வளர்ச்சி என்ன, அதற்கு பாடுபட்டவர்கள் யார் என்பதன் கொடுத்த செய்திகளை இந்த அலகு 5 மூலமாக நம்ம பார்க்க போகிறோம். இப்போ சிலப்பதிகாரம் அலகு 1ல் முதல் நூலாக சிலப்பதிகாரம் இருக்குது. அந்த சிலப்பதிகாரம் குறித்து செய்திகளை நம்ம இப்போ பார்ப்போம். நூல் குறிப்பு எந்த ஒரு வினா எழுதும் பொழுதும் அந்த நூல் குறிப்பு, அந்த சிலப்பதிகாரம்னா என்ன, அதை இயற்றியது யார், எப்படி அமைஞ்சிருக்கு என்னங்கிறத முதல்ல எழுதணும். அதன் அடிப்படையில் சிலப்பதிகாரம் கொடுத்த செய்திகளை இப்போ பார்ப்போம். சிலம்பு கூட்டல் அதிகாரம் என்ற 2 சொற்கள், சிலம்பும் அதிகாரம் என்ற 2 சொற்களும் சேர்ந்து தான் 2 சொற்களால் ஆனது தான் சிலம்பு. காரணமாக விளைந்த கதை, அதனால் சிலப்பதிகாரம் ஆயிற்று. இந்நூல் தமிழில் எழுதப்பட்ட 50 காப்பியங்களுள் ஒன்று. 50 காப்பியம் நம்ம பல்வேறு போன வருடமே படுத்திருக்கோம், முதல் ஆண்டிலே படுத்திருப்போம்னு நினைக்கிறேன். என்னென்ன சிலப்பதிகாரம், மணிமேகலை, சிவகந்தாமணி, வளையாபதி, குண்டலபேசி, இந்த 50 காப்பியம். இந்த 50 காப்பியங்களில் இரட்டை காப்பியம்னு குறிப்பிட்டு சொல்லலாம். அதில் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இருக்குது. அந்த சிலப்பதிகாரம் தான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆகவே தான் இதை 50 காப்பியங்களும் ஒன்றாக அழைக்கப்படுகிறது. இந்நூலை பாட்டிடையிட்ட தொடர்நிலை செய்யுள் எனவும் அழைக்கப்படுகிறது. இக்காப்பியத்தில் இயல், இசை, நாடகம் என்றும் 3னையும் காணலாம். பிற நூல்களில் காணப்படாத சிறப்பாக இந்த நூலில் இது இடம்பெறுது. ஏனைய நூல்கள் அரசனையோ தெய்வத்தையோ பாட்டுடை தலைவனாக கொண்டிருக்க, சிலப்பதிகாரம் கோவலன் என்ற குடிமகனை பாட்டுடை தலைவனாக கொண்டதால் இதனை குடிமக்கள் காப்பியம் என்று கூறுவர். எந்த நூலாக இருந்தாலும் சரி, அரசனையோ தெய்வத்தையோ வள்ளலையோ குறுநில மன்னனையோ போற்றுவதாக தான் நூல் அமையப்பெறும். அதற்கு மாறாக இந்நூல் மட்டும் என்ன இருக்கு, சாதாரண குடிமகனை பாட்டுடை தலைவனாக கொண்டு இந்த நூலானது அமையப்பட்டுள்ளது. இக்காப்பியத்தில் இந்தியலும் துன்பியலும் கலந்து எழுதப்பட்டுள்ளது. சிலப்பதிகாரம் கோவலன், கண்ணகி மற்றும் கோவலனின்
துணைவி மாதவி ஆகியோரது வரலாற்றை விரிவாக எடுத்துரைக்கிறது. இதன் இரட்டை காப்பியமாக திகழும் மணிமேகலை ஆடலரசி மாதவியின் மகள் மணிமேகலையின் வரலாற்றை உரைக்கும் காவியமாகவும் இதனை எழுதியவர் கூலவாணிகன் சித்திரை சாத்தனா என்னும் புலவர் ஆவார். இந்த நூலை சிலப்பதிகாரத்தில் எழுதினவர் வந்து இளங்கோவடிகள். இதன் தொடர் காப்பியமாக இரட்டை காப்பியமாக அமைந்திருக்கக்கூடிய மணிமேகலை எழுதியவர் தான் சித்தலை சாத்தனார். இந்த நூல் எப்படி எழுந்தது சிலப்பதிகாரம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, மலைவளம் காணுவதற்காக இளங்கோவடிகள், சேரன் செங்குட்டுவன், சித்தலை சாத்தனார் ஆகியோர் வந்து மலைவளம் பார்க்க போயிட்டு நம்ம வந்து கோடை காலத்தில் எப்படி ஊட்டி கொடைக்கானல் குளிர் பிரதேசத்துக்கு போவோம், அதே போல் சேரன் செங்குட்டுவன் என்ன பண்ணுறாரு, அவர் மலைவளம் காண்பதற்காக அந்த குடிமக்களை பார்த்து அவங்களோட குறை நிறைகள்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக மலைவளம் போகிறாரு. அப்போ போகும் பொழுது அங்கே இருந்த மக்கள் ஒரு பெண் தெய்வத்தை பார்த்ததாக சொன்னாங்க. அந்த கதை என்னன்னு கேட்குறாங்க. அப்போ தான் சித்தலை சாத்தனார் என்ன சொல்கிறாங்க, அந்த பெண்ணை பற்றிய கதை எனக்கு தெரியும் அப்படின்னு சிலப்பதிகாரத்து கதையை வந்து சொல்கிறாரு சித்தலை சாத்தனார். அதை கேட்ட இளங்கோவடிகள் வந்து இது முடிகளு வேந்தர் மூவருக்கும் உரியது, நீரே அழிலுகன்னு சொல்கிறாரு சாத்தனார். அதை கேட்ட இளங்கோவடிகள் நாட்டுதும் யாமூர் பாட்டுடை செயல் என கூறி இந்த நூலை வந்து இளங்கோவடிகள் வந்து இயற்றியிருக்காரு. சிலப்பதிகார நூல் குறிப்புன்னு பார்க்கும் பொழுது இதன் ஆசிரியர் இளங்கோவடிகள். இளங்கோவடிகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா சேரன் செங்குட்டுவனையுடைய தம்பி. காலம், இதன் காலம்னு பார்க்குறப்ப கிபி 2ஆம் நூற்றாண்டு. அடிகள், சிலப்பதிகாரத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அடிகள்னு பார்க்கும் பொழுது 5001 அடிகள் வந்து இடம்பெற்றிருக்கு. காதைகள் வந்து 30 காதைகள். காண்டம் 3 காண்டம். 3 காண்டம் என்னன்னு தெரியும். சிலப்பதிகாரத்தில் வந்து இடம்பெற்றிருக்கக்கூடிய 3 காண்டம் என்ன, புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம், 3 காண்டம் இருக்குது. இந்த 3 காண்டத்துக்குள்ள 30 காதைகள் இடம்பெற்றிருக்கு. பாவகைன்னு பார்க்குறப்ப நிலைமண்டல ஆசிரியப்பாவால் ஆனது தான் இந்த சிலப்பதிகாரம். சமயம்னு பார்க்கும் பொழுது சமண சமயத்தை சார்ந்தது. உரைகள் வந்து அரும்பதங்களுக்கு மட்டும் உரை எழுதியவர் அரும்பத உரைக்காரர். அடியாருக்கு நல்லாரின் உரை, நாமு வேங்கடசாமி நாட்டார் உரை போன்ற பல்வேறு உரை நூல்கள் வந்து இருந்தாலும் கூட நாமு வேங்கடசாமி நாட்டாரோட உரை வந்து சிறப்பானதாக கருதப்படுகிறது. ஆசிரியர் குறிப்புன்னு பார்க்கும் பொழுது இளங்கோவடிகள் வந்து அதான் சொன்னால் ஏற்கனவே சேரன் செங்குட்டுவனோட தம்பி. பெற்றோர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இமயவர்மன் நெடுஞ்சேரலாதன். அந்த பெற்றோரில் தந்தை வந்து இமயவர்மன் நெடுஞ்சேரலாதன். தாய் யாருன்னு பார்க்கும் பொழுது நற்சுவனை, சோழன் மகள் இருக்கால, அவளோட சோழன் மகளை தான் இமயவர்மன் நெடுஞ்சேரலாதன் திருமணம் பண்ணியிருக்கான். அதனால சோழன் மகள் நற்சுவனை தான் இவனது தாய். அண்ணன் தான் சேரன் செங்குட்டுவன். இவர் இளமையிலேயே துறவு பூண்டு குணவாயில் கோட்டம் என்னும் இடத்தில் தங்கினார். ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த காலத்தில் வந்து அரசவையில் என்ன ஜோசியம் பார்க்கக்கூடியவங்க, நாட்டு நிலைமை கணித்து சொல்லக்கூடிய அவர்கள்லாம் இருப்பாங்க. அவர்கள் வந்து சொல்லும் பொழுது சேரன் செங்குட்டுவனை விட இளங்கோவடிகள் தான் அரச பதவியை ஏற்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது, என்னடா அது, அண்ணனை விட்டுட்டு, அண்ணன் சேரன் செங்குட்டுவனை விட்டுட்டு தம்பியாக இளங்கோவன் எனக்கு வந்து அரச பதவியா, வேண்டவே வேண்டாம்ட்டு என்ன பண்ணுறாரு, சிறு வயதிலே துறவு பூண்டு என்ன பண்ணுறாரு, குணவாயில் கோட்டம் என்ன இடத்துல வந்து போய் தங்கிறாரு. அது ஏன் அப்படின்னா, துறவு பூண்டாயிடுச்சு அப்படின்னா அரச வாழ்க்கையை வந்து அனுபவிக்க கூடாது. அதன் காரணமாக குணவாயில் கோட்டத்தில் போய் இந்த இளங்கோவடிகள் தங்கிறாரு. இந்த நூலுக்கு வந்து பல்வேறு பெயர்கள் இருக்கு. அது என்னன்னு பார்க்கும் பொழுது உரையிட்ட பாட்டுடை செயல், முத்தமிழ் காப்பியம், பத்தினி காப்பியம், நாடக காப்பியம், குடிமக்கள் காப்பியம், புதுமை காப்பியம், ஒற்றுமை காப்பியம், சிறப்பதிகாரம். சிலப்பதிகாரம் அதை உவேச வந்து சிறப்பாக சொல்லியிருக்காருங்க. சிறப்பதிகாரம்னு பெருமையாக சொல்லியிருக்காரு. ஒருமைப்பாட்டு காப்பியம், தமிழ் தேசிய காப்பியம், மூவேந்தர் காப்பியம், வரலாற்று காப்பியம், புரட்சி காப்பியம், பைந்தமிழ் காப்பியம்னா பல்வேறு பெயர்களை, எந்த ஒரு நூலுக்கும் இவ்வளோ பெயர்கள் வந்து இருக்காது. அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த நூலாக இந்நூலானது போற்றப்படுகிறது. நூலோட அமைப்புன்னு பார்த்தப்ப காண்டங்கள் 3 காண்டங்களானது. அது என்ன, புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம். காதை 30. முதல் காதை பார்த்தீங்கன்னா மங்கள வாழ்த்து பாடல் தொடங்கி இறுதி காதை வந்து வரந்திருங்காதையில் வந்து 30வது காதையாக இடம்பெற்றிருக்கு. இதில் புகார் காண்டத்தில் 10 காதைகள் உடையது. அவை என்னன்னு பார்க்கும் பொழுது மங்கள வாழ்த்து பாடல், மனையறம் படைத்த காதை, அரங்கேற்று காதை, இந்திர விழா ஊர் எடுத்த காதை, காணல் வரி, கனாத்தரம் உரைத்த காதை, அந்தி மாலை சிறப்பு செய் காதை, கடலாடு காதை,
வேணிற் காதை, நாடு காண் காதை என 10 காதைகளை உடையது. அடுத்து மதுரை காண்டத்தில் பார்த்தீங்கன்னா 13 காதைகளை உடையது. அதை தான் என்னன்னு பார்க்கும் பொழுது காடு காண் காதை, புறஞ்சேரி ஈர்த்த காதை, அடைக்கல காதை, ஆய்ச்சேர் குறவை, வழக்குரை காதை, அலர்படு காதை, வேற்றுவ வரி, ஊர்கான் காதை, கொலைக்களக்காதை, ஊர் சூழ்வரி, வஞ்சின மாலை, கட்டுரை காதை என 13 காதைகளை உடையது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வஞ்சி காண்டத்தில் 7 காதைகளை உடையது. அது வந்து குன்றக்குறவை காதை, காட்சி காதை, கால்கோல் காதை, நீர்ப்படை காதை, நெடுநற்காதை, வாழ்த்து காதை, வரம் தரு காதை ஆகிய 7 காதைகளை கொண்டு இந்த சிலப்பதிகாரமானது அமையப்பட்டுள்ளது. நூல் கூறும் 3 உண்மைகள். ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும். உரைசால் பத்தினிக்கு உயர்ந்தோர் ஏத்துவர். இந்த 3 குறிக்கோளை வந்து அதாவது உண்மையை வந்து கூறக்கூடிய காப்பியமாக சிலப்பதிகாரம் அமைந்துள்ளது. இந்த சிலப்பதிகாரத்துக்கு சிறப்புன்னு பார்க்கும் பொழுது இதை யார் யார் எப்படி நிறைய பாடியிருக்காங்க. இதுல இருந்து 3 சிறப்புகளை மட்டும் சிலப்பதிகாரம் பற்றி சிறப்பாக கூறிய 3 குறிப்புகளை மட்டும் நம்ம வந்து பார்க்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா நெஞ்சை எல்லும் சிலப்பதிகாரம் என பாரதியார் கூறுகிறார். இந்த நூலை படிக்கும் பொழுது நெஞ்சை கொள்ளை கொள்வதாக நூலானது அமையப்பட்டுள்ளது என்று பாரதியார் வந்து சிறப்பிச்சு பாடுறாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் வள்ளுவனை போல் இளங்கோவை போல் பூமிதலில் யாங்கனிமை பிறந்ததில்லை என்றார் பாரதியார். பாரதியார் என்ன பண்றாரு, இளங்கோவடிகளையும் போற்றி இந்த வரியை ஏற்றி கூறியிருக்காரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா முதலாக தமிழ் மக்கள் எல்லோரையும் ஒருங்கே காணும் நெறியில் நின்று நூல் செய்தவர் இளங்கோவடிகள் என மு வரதராசனார் அவர்கள் வந்து இதை வந்து போற்றி புகழ்ந்து கூறியிருக்காங்க. பாவின் வளர்ச்சிக்கு வித்திட்ட நூலாக சிலப்பதிகாரம் அமையப்பட்டுள்ளது. மேற்கோளாக இந்த நூலுன்னு சொல்லும் பொழுது ஒரு சில வரிகள் வந்து மேற்கோளாக நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க. அது ஒன்று பார்த்தீங்கன்னா முக்கியமானது பகருளி ஆற்று, அதாவது இலங்கைக்கும் கன்னியாகுமரிக்கும் நடுப்பற இருந்த பகுதியானது அழிந்து போய்விட்டது, கடல் குள அழிந்து விட்டது என்பதற்கு சாட்சியாக அந்த பகுதியில் வந்து பகருளி ஆறுன்னு ஒரு ஆறு ஒன்றுங்கிறதுக்கு எடுத்துக்காட்டாக கிபு 2ஆம் நூற்றாண்டில் எழுந்த அந்த சிலப்பதிகாரமானது ஒரு 2 வரியை வந்து குறிப்பிடுறது. அது வந்து எல்லாரும் மேற்கோளாக கூறுறாங்க. அது என்ன வரி அப்படின்னு பார்க்கும் பொழுது பகருளி ஆற்று பன்மலை அடுக்கத்து குமரி கோடும் கொடுங்கடல் கொல்ல. பகருளி ஆறுங்கிற ஒரு ஆடு வந்துச்சு, அது கடல் கொள்ளால் அழிஞ்சிருச்சு என்ற செய்தியும் அந்த ஆறு குமரி பகுதியில் வந்து அமைந்திருந்ததுக்கும் சான்றாக இந்த வரிகள் வந்து பல்வேறு ஆசிரியர்களால் வந்து மேற்கோளாக எடுத்துக்காலப்பட்டுள்ளது. அடுத்தது பார்த்தீங்கன்னா மாசரு பெண்ணே வலம்பரி முத்தை காசரி விடையி கரும்பே தேனே அப்படின்னு கண்ணகி புகழும் இடம் வந்து எல்லா இடத்துலையும் சுட்டுக்காட்டப்படுவதாக அமையப்பட்டிருக்கு. அடுத்ததான் நம்ம நூல் பகுதிக்கு போயிடலாம். இதுதான் சிலப்பதிகாரத்தை சிறப்பாக கூறப்பட்ட பகுதியாக நம்ம பார்க்கலாம். அடுத்தது அந்த நூலில் அமைப்பட்ட பாடல்களை தற்பொழுது வந்து நம்ம பார்ப்போம். என்னன்னு பார்க்கும் பொழுது கோவலன் இப்போ வந்து நமக்கு வந்து அடைக்கல காதை சிலப்பதிகாரக்காரன் எல்லாத்துக்கும் தெரியும். கோவலன் கண்ணகி வந்து திருமணமாகி தனியாக ஒரு இடத்துல குடியிருக்காங்க. வேந்தற்ற சிறப்பு பட்டம் பெற்ற ஆடலரசி மாதவி வந்து அந்த ஊருக்கு வர்றா. வரும் பொழுது புகார் நகரத்துக்கு வர்றா. வரும் பொழுது கோவலன் அவன் மாதவி மையம் கொண்டு அவள்கிட்டே போயிடுறான். அப்போ கண்ணகியானவர் ரொம்ப வருத்தமுட்டு இருக்கும் பொழுது மாதவி வீட்டை இருந்து கொண்டு பல ஆண்டுகள் இருக்கும் பொழுது ஒரு சில ஆண்டுகள் இருக்கும் பொழுது அவள்கிட்ட இருக்கிற செல்வம் எல்லாத்தையும் கண்ணகிட்ட இருக்கிற செல்வம் பூரா கவர்ந்துட்டு மாதவியினுடைய கூடியிருப்பவர்களின் சூழ்ச்சியால் செல்வத்தை எல்லாம் இழந்துட்டு ரொம்ப ஏழ்மையாயிடுறாங்க. ஒரு இந்திர விழா நடக்குது புகார் நடத்துல. அப்போ வந்து காணல் வரி போடுறா மாதவியானவள். அப்பொழுது தன்னை விட்டு மாதவியானவள் நீங்கி விடுவாளே என்ற அச்சத்தினால் என்ன பண்றான், சரி ரைட்டு இவ வேண்டாம், இவளை வந்து எப்படியா இருந்தாலும் கணிகர் குல பெண் தானே அப்படின்ட்டு அவளை விட்டுட்டு மாதவியை விட்டுட்டு இங்க வர்றான், கண்ணகியோட வீட்டுக்கு வர்றான். கண்ணகி வீட்டுக்கு வரும்போது கண்ணகி அப்பயும் சொல்ற கற்பு கடம்பூண்ட கண்ணகியானவள் என்ன பண்றான், இவ்வளோ நாள் மாதவி வீட்டில் இருந்துட்டு வந்திருந்தாலும் கூட சரி வாங்கன்னு ஏற்றுக்கொண்டு அவளை என்ன பண்றான்,
இல்லறத்தில் வந்து சேர்த்துக்கிறா. 2 பேர் இருக்கும் பொழுது ஊரார் வந்து தம்மை வந்து பழித்து கூறுவாங்க. இதே மாதிரி மாதவியிடம் சென்று வந்தவன் பொருள்களை இழந்து விட்டானே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு எல்லாரும் நம்ம மேலே வந்து அனுதாபம் கொள்ளுவார்கள். ஒரு சில பேர் திட்டுவார்கள். அப்படி என்பதற்காக இந்த ஊர் வேண்டாம், மதுரைக்கு போயிடலாம்னு சொல்லி 2 பேரும், கோவலன் கண்ணகி 2 பேரும் மதுரைக்கு கிளம்புறாங்க. கூடவே யார் வர்றா? வழிகாட்டுதல் துணையாக கவுந்தியடிகள் வந்து வர்றாங்க. வரும்பொழுது மூவரும் போய் கொண்டிருக்கும் பொழுது, வழியில் போயிட்டு கொண்டிருக்கும் பொழுது, மதுரை நகரின் புறத்துல வந்து மாதரி என்பவளை வந்து ஆடு மாடு மேய்க்கக்கூடிய மாதரி என்பவளிடம் கண்ணகி கோவலனை அடைக்கலமாக கொடுக்கும் பகுதி தான் நமது பாடப்பகுதி. அதான் நம்மளுடைய பாடப்பகுதி அடைக்கல காதை. அடைக்கல காதை சிலப்பதிகாரத்தில் இடம்பெற்றுள்ள அடைக்கல காதை தான் நமது பாடப்பகுதியாக அமைந்துள்ளது. அதில் அடைக்கல காதையில் வரக்கூடிய ஒரு சில வரிகளை பார்ப்போம். இந்த இடம் எப்பொழுது நடக்கிறது அப்படின்னா, மாதவியுடன் இருக்கும் பொழுது மாடலன் என்பவன் என்ன பண்றான், கோவலனுடைய சிறப்பை வந்து நல்லா தெரிஞ்சிருக்கான். இப்போ வந்து எங்க பார்க்குறான், மதுரையில பக்கத்துல இருக்கிற புறஞ்சேரி பகுதியில வந்து கோவலனை பார்க்குறான். ரொம்ப சோர்வா, ரொம்ப செல்வத்தெல்லாம் இழந்துட்டான். அதனால ரொம்ப நடந்து வேற வந்திருக்கான். அதனால ரொம்ப சோர்வா, ரொம்ப என்ன சொல்ல போனா அப்படி ரொம்ப பிச்சைக்காரன் போல் ரொம்ப எளிமையா ரொம்ப இதா இருக்கான். அதை பார்த்துட்டு அப்போ வந்து அந்த மாடலை வந்து சொல்றான், இதுக்கு முன்னாடி உன்னை எப்படி பார்த்தனே, இப்ப இப்படி இருக்கி அப்படின்பதற்காக இப்ப மாடலனை பார்த்துட்டு அவன் என்ன சொல்றான், முன்னாடி இப்படி இருந்தே அப்படின்னு பழங்கதையை கூறுவதாக அமைந்ததுதான் இப்ப வரக்கூடிய நமது பாடல். அதான் பாருங்களேன், ஒரு நிகழ்வை வந்து ஒரு 2-3 நிகழ்வு வந்து சுட்டி காட்டுறான். அதுல ஒரு நிகழ்வு தான் கோவலன் செய்த அறங்களை மாடலன் மறையன் பாராட்டுதல். என்னன்னு பாருங்க. வேந்துரு சிறப்பின் விழுசீர் எய்திய, வேந்தர்கிட்ட வந்து தலைக்கோல் பட்டம் பெற்ற மாதவி என்பவள் மாந்தளிர் மேனி, மாந்தளிரை போன்ற மேனியுடைய மாதவி மடந்தை வந்து என்ன பண்றா, பால்வாய் குளவி பயந்தனல் எடுத்து, சிறிய குழந்தை ஒன்றை, பால் வடியக்கூடிய சிறந்த குழந்தை ஒன்றை வந்து பெற்றெடுத்திருக்கா. வாலா மைநாள் நீக்கிய பின்னர், வாலா மைநாள்னா இப்போ வந்து குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா 16 நாள் தீட்டுன்னு சொல்லுவாங்க. 16 நாள் என்ன பண்ணுவாங்க, வீட்டில் நம்மளோட அழைச்சிட்டு வராமல் தனியாக ஒரு இடத்துல வந்து வச்சுருப்பாங்க. அதை யாரும் பார்க்க விட மாட்டாங்க. தனியாக வச்சுருந்து 16 நாள் கழித்து தான் அதை குழந்தைய வந்து வீட்டுக்கு அழைப்பாங்க. அதாவது தனிமைப்படுத்திருக்காங்க இந்த 16 நாள். அதை தான் அந்த இடத்துல குறிப்பிடுறாங்க. வாலா மைநாள் நீங்கிய பின்னர், இந்த 16 நாள் நீங்கிய பின்னர்னு சொல்கிறாங்க. இது எதுக்கு அப்படிங்கிறப்ப விஞ்ஞானபூர்வமாக பார்க்கும் பொழுது, எதுக்குன்னு பார்க்கும் பொழுது, இந்த அதாவது தொற்று ஆனது ஈஸியாக ஏற்பட்டுரும். குழந்தைகள் வந்து பாதிக்கக்கூடிய தொற்று ஆனது ஈஸியாக ஏற்பட்டுரும். அதன் காலமாக இந்த பல்வேறு வந்து பார்ப்பாங்க, சில பேர் கிள்ளி பார்ப்பாங்க, தொட்டு பார்ப்பாங்க. அது வேறு தொடும் பொழுது வேற எதுவும் இன்ஃபெக்ஷன், அதாவது கிருமிக தொற்று வந்து ஏற்பட்டு குழந்தைக்கோ குழந்தையோட தாய்க்கோ எந்தவித பாதிப்பும் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக தான் 14 நாளில் தனியாக வைப்பாங்க. அது அந்த காலத்தில் அதே மாதிரி தீட்டுன்னு சொல்லி தனியாக வச்சுருப்பாங்க. அந்த 16 நாள் நீங்கிய பின்னர் மாமுது கணிகையர், அந்த குளத்தில் இருக்கக்கூடிய கணிகையர்லே ரொம்ப முதுமையான கணிகையர் என்ன சொல்றா, கணிகையர் ஒருத்தி வந்து என்ன சொல்றா, மாதவி மகற்கு நாம நல்வுரை நாட்டுதும், மாதவியோட பொண்ணுக்கு வந்து நல்ல பெயர் வைக்கணும் அப்படின்னு சொல்றா. உடனே கோவலன் சொல்றான், தான் இன்புற்று புறமொழி கேட்டு அங்கு இடையிருள் யாமத்து எரிதிரை பெருங்கடல். அவன் கோவலனானவன் பழங்கதை ஒன்று சொல்லி, அதற்கான பழங்கதை ஒன்று சொல்லிட்டு அதனால இந்த பேரை வைக்கிறேன்னு ஒரு பேரை வைக்க போறான். அதான் என்னன்னு பாருங்களேன். தன்னோட முன்னோர்கள் இடையிருள் யாமத்து எரிதிரை பெருங்கடல், முன்னொரு நாள்ல நடுசாமத்துல, அதாவது 12-1 மணி போல கடல்ல போயிட்டு இருந்தாங்க. இவங்க வந்து வணிகர் குலத்துல பிறந்தவன் தானே கோவலன். அதனால வணிகம் செய்வதற்காக கடல்ல போயிட்டு இருக்கும் பொழுது, கப்பல்ல போயிட்டு இருக்கும் பொழுது எரிதிரை பெருங்கடல், அந்த அந்த கடலோட ஆர்ப்பரிப்பின் காரணமாக பெருங்கடல்ல அவங்க போன களம், அதாவது களம்னா என்ன, களம் கப்பல் நாவாய் படகு எல்லாத்தையும் ஒரே சொல்லதான் குறிக்கும். அந்த களமானது, இந்த கப்பலானது, நம்ம வந்து இப்போ வந்து கப்பல்னு வச்சுக்கலாம். அதான் கப்பலானது என்ன ஆயிடுச்சான், உடைப்பட்டு நீர்ல வந்து தத்தளிக்கிறாங்களாம். எம்கோன் முன்னாடி நாள் வந்து உடைகளம் பட்ட எம்கோன் முன்னால் புண்ணிய தானம் புரிந்தோன், அந்த அவங்க வந்து என்ன பண்றாங்க, களம் உடைப்பட்டதன் காரணமாக
உடைப்பட்டுச்சு. அதன் காரணமாக நீர்ல வந்து நீச்சல் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. உடைஞ்சிருச்சு அப்படின்னோடனே நீச்சல் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. இருந்தாலும் கூட அவங்க வந்து இறந்து போகல. ஏன் அப்படின்னு பார்க்கும் பொழுது, புண்ணிய தானம் புரிந்தோன் ஆகலின் முன்னாடி வந்து அவங்க நிறைய தானம் தர்மம்லாம் பண்ணியிருக்காங்க. அதனால நன்னொலி இன்றி நாள் சில நீந்த ஒரு சில நாள் நீஞ்சிக்கிட்டே இருக்காங்க. அப்பொழுது இந்திரன் ஏவலின் இங்கு வாழ்வேன். அந்த நீச்சடிச்சிருக்கும் பொழுது அவங்கள்ட்ட வந்து ஒரு தெய்வம் வருது. ஒரு பெண் உருவம் வந்து தோன்றுது. அது என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்குறப்ப, இந்திரன் ஏவல்னால இங்க நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். வந்தேன் அஞ்சேல். நான் இங்க வந்திருக்கேன் உங்களை காப்பாத்துறதுக்கு. நீங்க அஞ்சாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, மணிமேகலையான், என் பேர் வந்து மணிமேகலைங்கிறது என் பேரு. உன் பெரும் தானத்தை, நீங்க செய்த பெரும் தானத்தினால உறுதி ஒழியாது. உங்களுடைய மன உறுதியானது உறுதியோட நீங்க நீச்சடிச்சிட்டு இருந்தீங்க. அதனால உங்களுடைய துன்பம் நீக்கி துயர்கடல் ஒழிகன, உங்களுடைய துன்பத்தை நீக்கி துயரை ஒழித்து பக்கத்துல இருக்கிற தீவுல கொண்ட இந்த மணிமேகலை தெய்வமானது அவர்களை கரை சேர்த்தது. இல்லாட்டி அவங்க என்ன இறந்து போயிருப்பாங்க. அதனாலதான் சொல்றது, நம்ம இப்ப ஏதாவது தானம் தர்மம் யாராவது கேட்டாங்க அப்படின்னா நம்மளால முடிஞ்ச அளவுக்கு தானம் கொடுங்க அப்படின்னு இதுக்கு தான் சொல்றது. இது மாதிரி கொடுக்கும் பொழுது நமக்கு சரியான நேரத்தில் துன்பத்தின் போது அந்த தானமானது கை கொடுக்கும். அதுக்காக தான் அவங்க பஸ்ல போயிட்டு இருக்கீங்க, யாராவது பிச்சைக்காரர்களோ அல்லது தான் முடியாதவர்கள்லாம் ஒரு 2 ரூபா கொடுப்போம், 1 ரூபா கொடுப்போம், இல்லை கேட்குற நம்மளால முடிஞ்சதை கொடுக்கணும். நம்ம பஸ்ஸுக்காக 20 ரூபா வச்சுருக்கோம், 20 ரூபாய்க்கு தூக்கி கொடுத்துட்டு கண்டக்டர் டிக்கெட் இல்லை, டிக்கெட் எடுக்க காசு இல்லை அப்படின்னா அவன் நம்மளை கீழே இறக்கிட்டுருவான். அது மாதிரி தானம் கொடுக்க மாட்டான். நம்மளால் முடிஞ்ச அளவு நம்ம பஸ்ஸுக்கு வச்சது போக மீதி முட்டாயோ லப்பர் பேண்டோ அல்லது கையில் வளையலோ அல்லது கோனோ ஏதோ வாங்குறதுக்காக வச்சுருப்போம்ல, எக்ஸ்ட்ரா காசு மிச்சம் பெண் பிள்ளைகள் வச்சுருப்பாங்க. பசங்கன்னா என்ன வச்சுருப்பானுங்க, ஏதாவது டீ காஃபி சாப்பிட்றதுக்காக கொஞ்சம் வச்சுருப்பாங்க. அந்த பணத்தில் ஒரு செலவை வந்து ஓரளவு அந்த கேட்பவர்களுக்கு கொடுத்தா நமக்கு வந்து புண்ணியம் வந்து சேரும். இது அவ தான் சொல்கிறது. சரி, ரைட்டு, வேண்டாம், படத்துக்கு வருவோம். முன்பெரும் தானத்து உறுதி விளை துன்பம் நீக்கி துயர்கட ஒழிகன விஞ்சையின் பெயர்த்து விழுமம் தீர்த்து அவர்களுடைய துன்பத்தை வந்து நீக்குது. எம் குல தெய்வ பெயர் இங்கு இடுக என, என்னது அத்தகைய என் முன்னோரை வந்து கடல்ல இருந்து காப்பாத்தின மணிமேகலா தெய்வங்கிறது, அந்த தெய்வத்தோட பேரு மணிமேகலா. எனவே என்னுடைய பொண்ணுக்கு வந்து மணிமேகலை என்னும் பெயரை வந்து வைங்க அப்படின்னு சொல்லி இந்த கோவலனானவன் கூறுறான். உடனே என்ன பண்றான், எம் குல தெய்வ பெயர் இங்கு இடுக என அணி மேகலையர் 1000 கணிகையர், மேகலை அணிந்த 1000 கணிகையர் என்ன பண்றாங்களாம், மணிமேகலை என வாழ்த்திய ஞான்று. எல்லாரும் என்ன ஒரு பேர் வச்சுட்டா அந்த பேரை வந்து காதல வந்து சொல்லும் பொழுதாக ஒரு சக்கரை தண்ணி வச்சுட்டு பேர் சொல்லுவாங்களே, அதே போல மேகலை அணிந்த 1000 கணிகையர் வந்து அந்த பேரை சொல்றாங்க. அத்தகைய சிறப்பு வாய்ந்த நீ இப்போ வந்து இவ்வளோ சோகமா இருக்கியே அப்படின்னு சொல்றான். அப்புறம் பேர் வச்சுட்டு அப்புறம் என்ன பண்றான்னா, மங்கள மடந்தை மறக்குது, மங்கள மடந்தை மாதவி தன்னோடு செம்பொன் மாறி செங்கையின் பொலிய என்ன பண்றானா, அந்த மங்கள மடந்தை என்ன பண்றான், அந்த மாதவியோட தான் என்ன பண்றானா, தன் கையானது சிவக்கும் அளவிற்கு செம்பொன் மாறி பொண்ணை வந்து பொற்காசுகளை வந்து மாறின மழை பெய்யுறது, அந்த மழை பொழிவது போல கையால யாரி வாரி இறைக்கிறாங்களாம். அதன் காரணமாக என்ன ஆயிடுச்சான், கை 2 பேர்த்துக்கும் சிவந்து காணப்பட்டுச்சான். ஞான நல்நெறி நல்வளர்ம்பு ஆயோன் தானம் அத்தகைய தானத்தை செஞ்சவன் நீ இப்போ வந்து இப்படி சோகமா இருக்கியே அப்படின்னு சொல்லிடுறான். ஒண்ணு. அடுத்தது சொல்றான் பாருங்க. அடுத்ததா, தானம் கொல்லும் தகைமையின் வருவோன், இத்தகைய அவன் தரக்கூடிய தானத்தை பெறுவதற்காக ஒருத்தன் வர்றானா. யாரு, வயது முதிர்ந்த ஒருத்தன் வந்து வர்றானா. யாரு அது, தானம் கொல்லும் தகைமையின் வருவோன், தானம் பெறுவதற்காக அந்த கோவலன் மாதவி வீசி எறிந்த பொற்காசுகளை பெறுவதற்காக ஒரு வயதானவன் அறிவில் முதிர்ந்த, அதாவது புலவன் ஒருத்தவன் வந்து அங்க வர்றானா. தளர்ந்த நடையின வயசாகி போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவோம், தளர்ந்து கொஞ்சம் தடுமாறி நடப்போம். அவன் என்ன பண்றானா, தண்டு கால் ஊன்றி, கையில என்ன வச்சிருந்தானா, தடியை வச்சு ஊனி நடந்து வரானா. வளைந்த யாக்கை, என்னன்னா எப்படி இருக்கான் பாருங்க, அந்த
இந்த வரியனை படிக்கும்பொழுது நம்ம கண்ணு முன்னாடி தோன்றும் பாருங்களேன். தளர்ந்த நடை, சரி வயசான ஆளு தளர்ந்து வர்றாரு. தண்டுகால் ஊன்றி, தண்டுன்னா என்ன? ஒரு குச்சியை வந்து கையில பிடிச்சி ஊன்றி நடந்துட்டு வர்றாரு. அவரோட உடம்பு எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது வளைந்த யாக்கை, முதுவானது லேசா வளைஞ்சிருக்கான். வளைந்த யாக்கைன்னா என்ன? உடம்பு. உடைஞ்ச உடம்போட தள்ளாடி தள்ளாடி வர்றானா. மறையோன், மறையோன்னா என்ன? புலவன் ஒருத்தவன், அறிவியல் மிகுந்தவன் ஒருத்தன் வர்றானா. தன்னை பாகு கழிந்து யாங்கனும் பறைபட, பாகுன்னா என்ன? பாகனை விட்டு நீங்கிய ஒரு யானை வந்து அங்க வந்துகிட்டு இருக்கு, அங்க ஒடியாருது. யாங்கனும் பறைபட, எங்க பார்த்தாலும் ஒரு டமான அடிச்சுட்டு ஒருத்தன் வரானா. பாகனை விட்டு நீங்கிய மதம் கொண்ட யானை வந்து வந்துகிட்டு இருக்கு, எல்லாம் விலகி போங்க அப்படின்னு சொல்லி தமான அடிச்சுட்டு ஒருத்தன் போயிட்டான். பறைப்படா அப்படின்னா பறை அடிச்சுட்டே வர்றான். வருமுன் வேக யானை, அந்த போன உடனே யானை பின்னாடியே வர்ற வாசி என்ன ஆயிடுச்சான்? வேக யானை வெம்மையின் கை கொள், வெம்மைன்னு தன்னோட துதி கையால என்ன பண்ணிடுச்சான்? அந்த முதியவரை வந்து கையால பற்றி கொண்டு விட்டது. ஒய் என தொழித்தங்கு, அங்க வந்து என்ன பண்றானா? பற்றி கொண்டு கீழே தூக்கி எறிய போது அவனை. அந்த நேரத்துல என்ன? ஒய் என ஒரு சவுண்டு விடுறாங்க. அங்கேயிருந்து அப்படியே கதாநாயகனா வர்றப்ப அப்படியே சல்லுன்னு ஒரு மியூசிக் போடுவாங்க, அப்படியே வருவார்ல. அதே போல இந்த கோவலனானோ அந்த இடத்துக்கு வரானா. அந்த கையில இருக்க தும்பி கையில் இருக்கக்கூடிய அந்த முதியவரை பிடித்து ஓரமா நிக்க வச்சுட்டு, ஒழித்து அங்கு அந்த அந்த கையில இந்த யானையோட துதிக்கையிலேருந்து நீக்கி வச்சுட்டு, உயர் பிறப்பாளனை, உயர் பிறப்பாளன் யாரு? அந்த முதியவரை உயர் பிறப்பாளன் இந்த இடத்துல குறிப்பிடுறாங்க. உயர் பிறப்பாளனை கையகத்து ஒழித்து, கை அந்த யானைக்கோட துதிக்கையிலேருந்து எடுத்து, கையகம் புக்கு, அவன் அந்த கைக்குள்ள போயிடறான். அந்த துதிக்கை உள்ளார போய் காலை வச்சு ஒழித்த அதன் கையகம் புக்கு, கையில பூந்துக்கிறானா. அவரை விழுவிச்சுட்டு இவன் போய் நிக்கிறானா. அதுக்கப்புறம் என்ன பண்றானா? பொய் பொறு முடங்குகை வெண்கோட்டு அடக்கி, அந்த அந்த தந்தத்துல வந்து காலை வச்சு எகிரி அதை என்ன பண்ணிட்டானா? அதோடைய யானையின் தலையில வந்து ஏறி உட்கார்றானா. மையிரும் குன்றின், அது அந்த காட்சியானது எப்படி இருக்குன்னா, மையிரும் குன்றின் விஞ்சையின் எய்ப்ப, அதாவது ஒரு மலை மேல வந்து ஒரு அனைத்து விஞ்சையன்கிறப்ப வந்து அனைத்து கலைகளையும் அறிந்தவன் தான் விஞ்சைன்னு சொல்லுவாங்க. அவன் வந்து ஒரு குன்றின் மேல வந்து ஏறி நின்று உட்கார்ந்துருந்தா எப்படி இருக்குமோ அது போல இந்த யானைங்கிற குன்று மேல வந்து இந்த கோவலனானவன் ஏறி உட்கார்ந்தான். அந்த யானையை அடக்கி பிடதலை இருந்து பெரு சினம் பிறல, அந்த தலைவரோட உட்கார்ந்து அதோட சினத்தை குறைச்சி பிறல கடக்களிர் அடக்கிய கருணை மறவா, அந்த அதோட களிரோட, களிர்னா என்ன? களிறு, பிடி, யானை எல்லாம்னால எதை குறிக்கும்? யானை தான் குறிக்கும். இருந்தாலும் குறிப்பிட்டு பார்க்கும் பொழுது பிடிங்கிறது வந்து பெண் யானை குறிக்கும், களிறுங்கிறது வந்து ஆண் யானை குறிக்கும். இதை வந்து களிறுன்னு சொல்லியிருக்க வச்சு அந்த ஆண் யானையை அடக்கிய கருணை மறவா அப்படின்னு இந்த கோவலனை புகழ்வதாக இந்த பாடல் அமைந்துள்ளது. சரி, இந்த வகுப்புல இதோட போதும். மீதி இருக்கிற பாடலை நம்ம அடுத்த வகுப்புல பார்க்கலாம்.